வணக்கம். வங்கக்கடலில் புயல் சின்னம் உருவாகியுள்ளதை தொடர்ந்து புதுவை அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தீபக்குமார் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளதாகவும் அது கரையை கடக்கும்போது காற்றுடன் பலத்த மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்ததை அடுத்து புதுவை அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துள்ளது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் தீபக்குமார் கூறுகையில், சென்னை வானிலை மையம் புயல் மையம் கொண்டிருக்கும் தகவலை தெரிவித்ததை அடுத்து அவ்வப்போது புயல் நிலவரம் குறித்து தகவல்களை அளித்து வருகிறது. எனவே புதுவையில் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக அரசு துறைகளில் ஆலோசனைக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு இயற்கை சீற்றத்தை எதிர்கொள்ளும் வகையில் காவல்துறை, தீயணைப்புத்துறை, உள்ளாட்சித்துறை, வருவாய்த்துறை, மின்துறை, மீன்வளத்துறை, சுகாதாரத்துறை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட 16 பேரிடர் மேலாண் குழுக்கள் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்த அவர், மேலும் அனைத்து துறைகளையும் தயார் நிலையில் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும், மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டதுடன் கடலில் சீற்றம் அதிகமாக இருப்பதால் கடலில் யாரும் குளிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளதாக கூறினார். தொடர்ந்து புயல் நிவாரண மையங்களும் தயார் நிலையில் உள்ளது. மேலும் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். புதுவையில் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சிறந்த முறையில் பணியாற்றியவர்களுக்கு குடியரசுத் தலைவரின் பதக்கம் மற்றும் நற்சான்றிதழை ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா வழங்கினார். புதுவையில் கடந்த 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு 380 மேற்பார்வையாளர்கள், 16 பகுதி அலுவலர்கள், 3 கூடுதல் பகுதி அலுவலர்கள் மற்றும் 21 மாவட்ட சென்சஸ் அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி நடத்தப்பட்டு தகுந்த சன்மானமும் வழங்கப்பட்டது. இந்நிலையில் சிறப்பாக பணிபுரிந்த அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களுக்கு குடியரசுத் தலைவரின் சென்சஸ் பதக்கமும் நற்சான்றிதழும் இந்திய பதிவாளர் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. அதன்படி புதுவையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழா ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா பங்கேற்று 14 சென்சஸ் அதிகாரிகள், 8 மேற்பார்வையாளர்கள், 24 கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் 14 சென்சஸ் அலுவலர்களுக்கு குடியரசுத் தலைவரின் பதக்கம் மற்றும் நற்சான்றிதழை வழங்கினார். விழாவில் ஆளுநரின் செயலர் மிஸ்ரா பங்கேற்று சிறப்பித்தார். முன்னதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்ககத்தின் துணை இயக்குநர் ஜெயபிரகாசம் வரவேற்று பேசிய நிறைவில் உதவி இயக்குநர் வெங்கடேஷ் நன்றி கூறினார். தமிழர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத இந்திய அரசை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தொடர்வண்டியை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிங்கள இனவெறி மண்ணில் நடைபெறும் காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்கக்கூடாது என வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியும் அனைத்து கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தும் ஒட்டுமொத்த தமிழர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு அளிக்காத இந்திய அரசையும் சல்மான் குர்ஷித்தையும் கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அமைப்பு செயலாளர் பாவானன் தலைமையில் பொதுனி வளவன், அமுதவன் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் புதுவை தொடர்வண்டி நிலையத்திற்கு சென்று ரயிலை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் கலைந்து செல்லுமாறு கூறியும் அவர்கள் போராட்டத்தை தொடர்ந்ததால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். கோடி தமிழர்களின் தொடர் போராட்டத்திற்கும் தமிழக சட்டப்பேரவையிலே 2 முறை தீர்மானம் நிறைவேற்றியும் தமிழகத்தில் உள்ள தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களும் தன்னுடைய முழுமையான கண்டனத்தை பதிவு செய்த பின்பும் இந்திய அரசு தமிழ் மக்களுடைய உணர்வுகளை புறக்கணித்துவிட்டு ஈழத்திலே இனவெறி மண்ணிலே நடைபெறுகிற அந்த காமன்வெல்த் மாநாட்டிலே இந்திய பிரதிநிதி சல்மான் குர்ஷித்தை அனுப்பியிருப்பதை தமிழக மக்கள் சார்பிலே விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கிறது. எனவே இந்த கண்டனத்தை மத்திய அரசுக்கு தெரிவிக்கிற வகையிலும் அங்கே கலந்து கொண்டிருக்கிற இந்திய அரசை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு, புதுச்சேரி முழுவதும் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர்களுடைய ஆணைக்கிணங்க இந்த ரயில் மறியல் போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். அதுபோன்று வில்லியனூர் கொம்யூன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தலையாரி தலைமையில் வில்லியனூர் சுல்தான்பேட்டையில் உள்ள ரயில் நிலையத்தில் சென்னை பயணிகள் ரயில் முன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட 250க்கும் மேற்பட்டோரை வில்லியனூர் போலீசார் கைது செய்தனர். புதுவை ஏம்பலம் தொகுதியில் 10 கிலோ இலவச வெள்ளை அரிசி வழங்கும் திட்டத்தை அமைச்சர் ராஜவேலு துவக்கி வைத்தார். புதுவை முழுவதும் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 10 கிலோ இலவச வெள்ளை அரிசி வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்ததை அடுத்து அனைத்து ரேஷன் கடைகளிலும் படிப்படியாக வெள்ளை அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி ஏம்பலம் தொகுதி ரேஷன் கடைகளில் 10 கிலோ இலவச வெள்ளை அரிசி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அரிசியினை வழங்கி திட்டத்தை துவக்கி வைத்தார். விழாவில் ஊர் முக்கிய பிரமுகர்கள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
புதுவை கிட்ஸி ப்ளூமிங் பேர்ட் பள்ளியின் குழந்தைகள் தின விழாவில் சிறப்பு அம்சமாக மாறுவேட போட்டி மற்றும் பேச்சு போட்டி நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. புதுவை வணிக வளாகத்தில் கிட்ஸி ப்ளூமிங் பேர்ட் பள்ளியின் குழந்தைகள் தின விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஹாசன் நிறுவன குழுமங்களின் மேலாண் இயக்குநர் வகிதா ஷாஜகான் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக தனியார் மருத்துவமனை குழந்தைகளுக்கான பிரிவின் தலைவி மற்றும் பேராசிரியர் லலிதா கிருஷ்ணன் கலந்து கொண்டு விழாவில் சிறப்பு அம்சமாக நடைபெற்ற மாறுவேட போட்டி மற்றும் பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டி பேசினார். பள்ளி குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்ட விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி முதல்வர் ஜாய்ஸ் ஹாரிஸ் தலைமையில் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுவையில் கடல் சீற்றம் காரணமாக தொடர்ந்து 3வது நாளாக மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. வங்கக்கடலில் உருவான புயல் சின்னம் காரணமாக புதுவையில் கடல் சீற்றம் அதிகரித்துள்ளது. குறிப்பாக கனகசெட்டிக்குளம் முதல் நடுக்குப்பம் வரையிலான கடலோர பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் கடல் அரிப்பும் ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதிகளில் தென்னை மரங்கள் வேரோடு சாய்ந்தன. எனவே புயல் மற்றும் கடல் கொந்தளிப்பு காரணமாக புதுவை மீனவர்கள் தொடர்ந்து 3வது நாளாக மீன்பிடிக்க செல்லவில்லை. மேலும் புயல் சின்னம் காரணமாக படகுகள் மற்றும் மீன்பிடி கலன்களை மீனவர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்று வைத்துள்ளனர். இதனிடையே புதுவை துறைமுகத்தில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. புதுவை குருமாம்பேட் ஸ்ரீ ராகவேந்திரா மடத்தில் நடைபெற்ற துளசி தாமோதரன் திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். புதுவை குருமாம்பேட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ ராகவேந்திரா மடத்தில் துளசி தாமோதர் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. துளசி செடியை லட்சுமி வடிவமாகவும் நெல்லி மரத்தை மகாவிஷ்ணு தாமோதரனாக பாவித்து இம்மாத துவாதசியில் நெல்லி மரத்தில் விஷ்ணு வாசம் செய்து கார்த்திகை மாதம் முழுவதும் குடியிருப்பார் என்பது ஐதீகம் என்பதால் துளசி செடிக்கும் நெல்லி மரத்திற்கும் சிறப்பு பூஜைகள் செய்து வேத மந்திரம் முழங்க திருக்கல்யாண உற்சவம் நடத்தப்பட்டது. விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்ட விழாவிற்கான ஏற்பாடுகளை ராகவேந்திரா மட நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுவை ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு திருமண உதவித் தொகையினை பிப்டிக் தலைவர் அங்காளன் வழங்கினார். புதுவை பிப்டிக் அலுவலகத்தில் ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த கலப்பு திருமணம் செய்து கொண்ட ஜோடிகளுக்கு திருமண உதவித் தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் பிப்டிக் தலைவருமான அங்காளன் கலந்து கொண்டு 2 பயனாளிகளுக்கு தலா 50,000 ரூபாய் வீதம் 1 லட்சம் ரூபாயினை வழங்கினார். அப்போது துறையின் நல ஆய்வாளர் செல்வகுமார் மற்றும் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். புதுவை பல்கலைக்கழகம் மாணவர்களை பழிவாங்கும் செயலை நிறுத்திக் கொள்ளாவிட்டால் அனைத்து மாணவர்களையும் திரட்டி போராட்டம் நடத்த உள்ளதாக இந்திய மாணவர் சங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்திய மாணவர் சங்க புதுவை செயலாளர் ஆனந்த் கூறுகையில், புதுவை பல்கலைக்கழகம் ராகிங் பிரச்சினை தொடர்பாக மாணவர்களை இடைநீக்கம் செய்ததை அடுத்து மாணவர்கள் கடந்த 10 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனிடையே மாணவி காவ்யா சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் இடைக்கால உத்தரவிற்கு தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து 6 மாணவர்களும் வழக்கு தொடர்ந்தனர் என்று தெரிவித்த அவர், மேலும் நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி மாணவர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றுக் கொண்டனர். ஆனால் பல்கலைக்கழகம் வழக்கு தொடர்ந்த காவ்யா மோனுவை செமஸ்டர் தேர்விற்கு அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்துள்ளது. இது நீதிமன்ற அவமதிப்பாக கருதப்படும் என்று கூறிய அவர், மேலும் புதுவை பல்கலைக்கழகம் மாணவர்களை பழிவாங்கும் செயலை நிறுத்திக் கொள்ளாவிட்டால் இந்திய மாணவர் சங்கம் அனைத்து மாணவர்களையும் திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடும் என்று தெரிவித்துக் கொண்டதாக கூறினார். புதுவை அரசு காலம் தாழ்த்துவதால் சாகுபடி செய்து வெட்டும் தருவாயில் உள்ள கரும்புகளை மற்ற ஆலைகளுக்கு அனுப்ப நீதிமன்றம் மூலம் தடையில்லா ஆணை பெறப்போவதாக அனைத்து கரும்பு விவசாயிகள் சங்கம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த புதுவை அனைத்து கரும்பு விவசாயிகள் சங்க செயலாளர் வழக்கறிஞர் செந்தில்குமார், புதுவை லிங்காரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு கரும்பு விவசாயிகள் வெட்டி அனுப்பிய கரும்பிற்கு ஓராண்டாகியும் இதுவரை பணம் பட்டுவாடா செய்யவில்லை என்றும், மேலும் 2012-13 ஆண்டிற்கு வெட்டி அனுப்பிய கரும்புக்குண்டான விலையை நிர்ணயிக்க முத்தரப்பு கூட்டமும் கூட்டாததால் இதுகுறித்து முதல்வரை சந்தித்தபோது ஆலை தலைவரை அணுகுமாறு கூறியதாகவும், அதன்படி ஆலை தலைவர் கரும்பு விவசாயிகள் சங்க நிர்வாகிகளை அழைத்து நடத்திய கூட்டத்தில் கரும்பு டன் ஒன்றிற்கு 3,000 ரூபாயாக நிர்ணயிக்கவும், விவசாயிகளிடமிருந்து பிடித்தம் செய்யப்பட்ட வங்கிக் கடன் 3 கோடி ரூபாயை உடனடியாக வங்கியில் செலுத்த வேண்டும் என்றும் கரும்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் வலியுறுத்திய பொழுது ஆலை நிர்வாகம் அதனை ஏற்காததால் அனைவரும் வெளிநடப்பு செய்ததாக கூறினார். மேலும் கரும்புகளை மற்ற ஆலைகளுக்கு வெட்டி அனுப்ப புதுவை அரசும் ஆலை நிர்வாகம் மற்றும் வேளாண் துறையும் தடையில்லா சான்றிதழ் வழங்க மனு செய்தும் அரசு காலம் தாழ்த்தி வருவதாக தெரிவித்த அவர், எனவே விவசாயிகள் சாகுபடி செய்த கரும்புகள் வெட்டும் தருவாயில் உள்ளதால்
உடனடியாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நீதிமன்றம் மூலம் தடையில்லா சான்றிதழ் பெற்று தமிழகத்தில் உள்ள ஆலைகளுக்கு சாகுபடி செய்த கரும்புகளை வெட்டி அனுப்ப உள்ளதாகவும் கூறினார். புதுவை கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா கலை நிகழ்ச்சிகளுடன் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுவை கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மத்திய கலாச்சார குழுமம் சார்பில் குழந்தைகள் தின விழா பள்ளி துணை முதல்வர் சோமசுந்தரம் தலைமையில் மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டது. தலைமை ஆசிரியை வசந்தகுமாரி வாழ்த்துரை வழங்கிய விழாவில் கையெழுத்துப் போட்டி, ஓவியப் போட்டி, பாட்டுப் போட்டி, கோலப்போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்ற விழாவில் 800க்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்று விழாவினை மகிழ்ச்சியாக கொண்டாடினர். விழாவிற்கான ஏற்பாட்டினை மாநில பயிற்சியாளர் நளினா மற்றும் ஆசிரியைகள் செய்திருந்தனர். வங்கக்கடலில் உருவான புயல் சின்னம் நாளை 16ஆம் தேதி கரையை கடக்கும் என்பதால் புதுவையில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மிக பலத்த மழை பெய்யும் என்று சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை மண்டல ஆராய்ச்சி மைய இயக்குநர் ரமணன் கூறுகையில், நேற்று முன்தினம் வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கு 550 கிலோமீட்டர் தூரத்திலும் நெல்லூரிலிருந்து 630 கிலோமீட்டர் கிழக்கு தென்கிழக்கிலும் உள்ளது. இது மேலும் நகர்ந்து நாளை சனிக்கிழமை மாலை கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று தெரிவித்தார். மேலும் இந்த புயல் சின்னம் காரணமாக இன்று 15ஆம் தேதி இரவு முதல் 17ஆம் தேதி வரை புதுவை மற்றும் தமிழக வட மாவட்டங்களில் மிக பலத்த மழை, அதாவது 25 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்யும் என்றும், இன்று இரவு முதல் தரைக்காற்று 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்று கூறிய அவர், மேலும் புயல் கரையை கடக்கும்போது புதுவையிலும் தமிழக வட மாவட்டங்களிலும் சிறிய அளவில் சேதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்று எச்சரிக்கை விடுத்து கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து ஏஜிகே செய்திகளுடன் இணைந்திருக்க AJK News Puduvai.blogspot.in என்ற இணையதள முகவரியில் பாருங்கள். வணக்கம்.